யார் அந்த போராளி? பசியில் துடிக்கும் பாட்டாளிகளை பாதுகாக்க சொல்றாங்க. எங்கெல்லாம் அடக்குமுறை உருவாகிறதோ, ஒரு மனிதன் பசியில துடிக்கிறானோ அவங்களுக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு போராளி உருவாகிறான். அப்படி ரஷ்யாவில் உருவானவர் தான் லெனின். அப்படி சீனாவில் உருவானவர் தான் மாஸ்கோ. அப்படி வியட்நாமில் உருவானவர் தான் ஆஷிஷிம். இந்த வரிசையில் கியூபாவில் உருவானவர் தான். அப்ப இவருக்கு துணை நின்றது எதுனா அவரோட துணிச்சல் மட்டும்தான். அவர் ஆதரித்தது எதுனா ஒரு அஞ்சா நெஞ்சம். பூக்களை விட புரட்சி நேசிச்சிருக்காரு, காதலை விட கடமையை நேசிச்சிருக்காரு. இவருதாங்க உண்மையான போராளி. மண்ணோட சுதந்திரம், இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வேணும் என்பதற்காக சிறை கோட்டை போயிருக்காரு. அப்போ ஒரு இல்லற தனிப்பட்ட வாழ்க்கை ஆட்டம் காலம். ஆனா ஒருபோதும் சரி அவருடைய லட்சிய கோட்டை முடியவில்லை. இரும்பு கோட்டை வலிமையானது எது? இரும்பு கோட்டையை காட்டிலும் வலிமையான அவர் இதே கோட்டையில தான் அவரோட லட்சிய கோட்டை கட்டியிருக்காரு. இந்த லட்சியம் எப்படி இடியும்? இவர் 26வது வயசுல தொடங்கி இருக்காரு அவரோட புரட்சி பயணம். அது முழுமையா வெற்றி பெற்றது அப்படின்னா 22வது வயசு. இடையில் 6 ஆண்டுகள் சர்வ வல்லமை படைத்த அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்து இவர் தீட்டிய திட்டங்களும் போராடிய போராட்ட களங்களும் காலங்களும் உணர்ச்சி மிக்கதை உதவிக்கும். இவர் உறங்கியது மண்ணின் மடியில் அன்று, மரணத்தின் மடியில், மரணத்தின் பிடியில். இவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் இளைஞர் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை அகற்றுச்சு. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த உலகம் சமம் என்று இருக்கும் என் உயிரான மனித உறவுகளுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த புக்கு கொண்டு வந்திருக்கோம்னா புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ. இந்த புக்கோட ஆசிரியர் யாருன்னா கவிஞர் அழகிரி பாண்டியன். புக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படி பார்த்தோம்னா, புரட்சி என்ற வார்த்தைக்கு கம்பீரத்தை மட்டுமல்ல ஒரு கௌரவத்தையும் கொடுத்தவர் பிடல் காஸ்ட்ரோ. புரட்சியின் மீது இவருக்கு இருந்த நாட்டமும் அதை அடைவதற்கான அஞ்சா நெஞ்சமும் தன்னம்பிக்கையும் இவரை ஒரு பிறவி போராளியாகவே பிரகடனப்படுத்துகின்றன. 26 வயதில் புரட்சியில் இறங்கி 32 வயதில் முழு வெற்றியையும் பெற்றவர் என்பது புரட்சி வரலாற்றில் ஒரு அதிசயம். கம்பீரமான கழுகை எதிர்த்து ஒரு சிட்டுக்குருவியால் ஜெயிக்க முடியுமா? முடியும் என்று முன்மொழிகிறது பிடலின் போராட்ட வாழ்க்கை. படித்து பாருங்க. யார் அந்த போராளி? அவரை பத்தி நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு போராளியின் கதை. உலகில் எங்கெல்லாம் அராஜகம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் அவதாரமும் நிகழ்ந்து விடுகிறது. புராண காலத்திலும் நடந்திருக்கிறது, இன்றைய புத்துலகத்திலும் நடந்து வருகிறது. பசியில் துடிக்கும் பாட்டாளிகளை பாதுகாக்கவும் ஒரு சமதர்ம சமுதாயத்தை சிருஷ்டிக்கவும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு போராளி உருவாகின்றான். என்ன சொல்றாங்க? எங்கெல்லாம் அடக்குமுறை உருவாகிறதோ அங்கெல்லாம் ஒரு அவதார நிகழ்வு. அந்த காலத்து புராண காலத்தில் நடந்தது, இன்றைய நிகழ்காலத்தில் நடந்தது. எங்கெல்லாம் ஒரு மனிதன் பசியில துடிக்கிறானோ அவங்க பாதுகாக்கிறதுக்கும் இந்த உலகம் எல்லாருக்கும் இந்த உலகம் எல்லாரும் சமம், சமதர்மத்தையும் உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு போராளி உருவாகும். ரஷ்யாவில் உருவானவர் தான் லெனின். அப்படி சீனாவில் உருவானவர் தான் மாஸ்கோ. அப்படி வியட்நாமில் உருவானவர் தான் ஆஷிஷிம். இந்த வரிசையில் கியூபாவில் உருவானவர் தான் பிடல் காஸ்ட்ரோ. பாட்டாளியின் பிள்ளை கம்யூனிசத்தை காதலித்தால் அது அதிசயம் அல்ல. பண்ணையாரின் பிள்ளையான பிடல் காஸ்ட்ரோ அதை காதலித்ததுதான் அதிசயம். பூமியில் சிலர் புரட்சியில் ஈடுபட்டதுண்டு, ஆனால் புரட்சிக்காகவே பூமியில் பிறந்தவர் தான் இந்த பிடல். இந்த பூமியில என்ன சொல்றாங்க, இந்த பூமியில புரட்சியில ஈடுபட்டவங்க இருக்காங்க, ஆனா புரட்சிக்காகவே பூமியில பிறந்தவனா யாரு? பிடல் காஸ்ட்ரோ. நாட்டின் தலைவரான பிறகு வரலாறு ஆனவர்கள் உண்டு. பிடலோ வரலாறான பிறகே நாட்டின் தலைவரான. என்ன தெரியும், நீ சில பேர்ல பாருங்க, அரசியல்வாதியா இருக்கலாம், விஞ்ஞானியா இருக்கலாம், அவங்கெல்லாம் ஒரு நாட்டுல ஒரு தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு தலைவர் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் வரலாறு படிச்சிருப்பாங்க. ஆனா பிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரலாறு படிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு நாட்டோட தலைவரே ஆயிடும். சிறிய வயதிலேயே பெரிய புரட்சியில் இறங்கிய பொழுது இவரது துணிச்சல் மட்டுமே இவருக்கு துணை நின்றது, இவரது அஞ்சா நெஞ்சம் மட்டுமே இவரை ஆதரித்தது.
என்ன சொல்றேன், சின்ன வயசுல இவர் புரட்சியில் இறங்கியிருக்காரு. அப்ப இவருக்கு துணை நின்றது எதுனா அவரோட துணிச்சல் மட்டும்தான். அவர் ஆதரித்தது எதுனா அவரோட அஞ்சா நெஞ்சம். துணிச்சலும் அஞ்சா நெஞ்சமும் இருந்தா போதும். பூக்களை காட்டிலும் புரட்சியையும், காதலை காட்டிலும் கடமையையும் நேசித்த இவர் நிஜமான போராளி. பூக்களை விட புரட்சி நேசிச்சிருக்காரு, காதலை விட கடமையை நேசிச்சிருக்காரு. இவருதாங்க உண்மையான போராளி. காதலில் கனிந்த இவரது இல்லற விளக்கு இருண்டு போக காரணம் ஏற்கனவே இவருக்கு வேறொரு காதல் இருந்ததுதான். அது இன்னொரு பெண் மீது ஏற்பட்ட காதல் என்று, தான் பிறந்த மண் மீது ஏற்பட்ட காதல். மண்ணின் விடுதலைக்காக இவர் சிறை கோட்டையில் புகுந்தபோது இவரது இல்லற கோட்டை ஆட்டம் காண ஆரம்பித்தது. ஆனால் லட்சிய கோட்டை இடியவில்லை. இவர் மண்ணோட சுதந்திரம், இந்த மண்ணுக்கு சுதந்திரம் வேணும் என்பதற்காக சிறை கோட்டை போயிருக்காரு. அப்போ அவர் இல்லற தனிப்பட்ட வாழ்க்கை ஆட்டம் காண. ஆனா ஒருபோதும் சரி அவருடைய லட்சிய கோட்டை இடியவில்லை. இரும்பு கோட்டையை காட்டிலும் வலிமையுள்ள இதய கோட்டையில் அல்லவா தன் லட்சிய கோட்டையை கட்டியிருந்தார். இரும்பு கோட்டையை காட்டிலும் வலிமையுள்ள இதய கோட்டையில் அல்லவா தன் லட்சிய கோட்டையை கட்டியிருந்தார். அது எப்படி இடியும்? இரும்பு கோட்டை வலிமையானது எது? இரும்பு கோட்டையை காட்டிலும் வலிமையான அவர் இதய கோட்டையில தான் அவரோட லட்சிய கோட்டை கட்டியிருக்காரு. இந்த லட்சியம் எப்படி இடியும்? அது அவருடைய இதயத்தில் கட்டியிருக்கார். 26ஆம் வயதில் தொடங்கிய இவரது புரட்சி பயணம் 32ஆம் வயதில் முழு வெற்றி பெற்றது. இவர் 26வது வயசுல தொடங்கியிருக்காரு அவரோட புரட்சி பயணம். அது முழுமையா வெற்றி பெற்றது அப்படின்னா 32வது வயசு. இடையில் 6 ஆண்டுகள் சர்வ வல்லமை படைத்த அமெரிக்க ஆதிக்கத்தை எதிர்த்து இவர் தீட்டிய திட்டங்களும் போராடிய போராட்ட களங்களும் காலங்களும் உணர்ச்சி மிக்கவை, உறுதிமிக்கவை. இடையில 6 வருஷம் சர்வ வல்லமை படைத்த ஒரு ஆதிக்கம், அதுதான் அமெரிக்க ஆதிக்கத்தை எடுத்து போராடி. அப்போ போராடிய போது அவர் தீட்டிய திட்டங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப உணர்ச்சி மிக்கவை. அவர் போராட்ட களங்கள், அவர் போராடிய களங்களும் இந்த காலங்களும், அவர் எந்த காலகட்டத்துல போராடினார், அவர் எந்த களத்துல போராடினார், சூழல், இந்த இடத்துல அவர் போராடிய போராட்ட களங்களும் உணர்ச்சி மிக்கவையா இருக்கும், உறுதி மிக்கவையா சொல்றாங்க. அடுத்து, அந்த காலங்களில் இவர் உறங்கியது மண்ணின் மடியில் அன்று, மரணத்தின் மடியில், மரணத்தின் பிடியில். ஏகாதிபத்தியத்தின் பேராயுதங்களும் போராயுதங்களும் இவரது ஈகத்தின் முன் இருந்தன. இவரது பேரறிவும் போரறிவும் இறுதியில் வென்றன. ஏகாதிபத்தியத்தின் பேராயுதம், பெரிய ஆயுதங்களும் சரி, உங்களோட போர் ஆயுதங்களும் சரி, ரெண்டுமே பிழற்காசோட ஈகத்தின் முன் போயிடுச்சு. இதுக்கு காரணம் இவரோட பேரறிவும் இவரோட போர் திறனும் போரறிவும். இது ரெண்டுனால கடைசியில வென்றது ஒரு பேரறிவு போரறிவு பிழல் காஸ்ட்ரோவும் மக்களும் தான். இவரது வாழ்க்கை இளைஞர்களின் இதயத்தில் அச்சத்தை அகற்றியது, வீரத்தை விதைத்தது. இவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் இளைஞர் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை அகற்றிச்சு. பயப்படக்கூடாது எதுக்கும், பயத்தை அகற்றி வீரத்தை விதைத்தது இவரோட வாழ்க்கை, பிடல் காஸ்ட்ரோட வாழ்க்கை. முக்கியமான கழுகை எதிர்த்து ஒரு சிட்டுக்குருவியால் ஜெயிக்க முடியுமா? முடியும் என்று முன்மொழிகிறது பிடலின் வாழ்க்கை. அவங்க பெரிய ஆளுமை, பெரிய அதிகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. நான் சாதாரண ஒரு மனிதன், என்னால அவங்க எதிர்க்க முடியுமா கேட்டா கண்டிப்பா முடியும். அதுக்கு உதாரணம் இவரோட வாழ்க்கை. உன்னதமான லட்சியமும் அதை அடைய உறுதியான இதயமும் இருந்துவிட்டால் அந்த வெற்றியை அணுகுண்டுகளால் கூட தடுக்க முடியாது. என்ன சொல்றாங்க? உன்னதமான லட்சியம் இருக்கும், நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும், லட்சியம் இருந்தா போதும். அதை அடையிறதுக்கான ஒண்ணு விஷயம் உறுதியா இருக்கணும், வலுவா. ரெண்டு இருந்தா போதும், அணுகுண்டே வந்தாலும் அதை தடுக்க முடியாது. இந்த வரலாறு வாசிப்பதற்கன்று, வாழ்ந்து பார்ப்பதற்கு. இவரோட பிடல் காஸ்ட்ரோட வாழ்க்கை இருக்கு, நம்ம வாசிச்சு போறதுக்குள்ள அதே மாதிரி நம்ம வாழ்ந்து பார்க்கணும். இதை படிக்கும் ஒவ்வொரு இதயத்திலும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை உருவாக்க வேண்டும் என்பதே என் இலக்கின் நோக்கம்.
அந்த லட்சியத்துடன் அழகிரி பாண்டியன் எழுதுறது இந்த கடைசி என்னன்னா, இதை படிக்கிறோம்ல, படிக்கிறது சரி, இதை படிப்பவர்களும் சரி, கேட்பவர்களும் சரி, அவங்க மனசுல ஒரு உன்னதமான லட்சியம் இருக்கணும், இதை அடையணும். அதுக்காக தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு இடத்துல சொல்றாரு. இதை படிக்கிற ஒவ்வொரு இதயத்திலும் சரி, உயர்ந்த ஒரு லட்சியத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அவரோட நோக்கம். மீண்டும் தொடர்போம். நன்றி.